நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டு உள்ளது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் சார்பில் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தென்காசி, நெல்லை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் என்று சொல்லக்கூடிய மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் 2 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும், இந்த 10 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட்டும் விடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஆரஞ்ச் அலர்ட் விடப்பட்டுள்ள நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி இன்றைய தினம் இந்த 2 மாவட்டங்களில் அதி கனமழையும், மேலும் ஏற்கனவே சொல்லப்பட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளைய தினம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே புதன்கிழமை, அதாவது நவம்பர் 26ஆம் தேதி புயலாக மாறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றும் நாளையும் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை மற்றும் அதி கனமழை இருக்கும் என்று வானிலை மையம் சார்பில் தற்பொழுது ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி காயத்ரி.